அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவர்ஸ், தமிழகத்தில் திமுக கூட்டணி 33 தொகுதிகளை வெல்லும் என்று டைம்ஸ் நவ் மற்றும் VMR அமைப்பை இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் வெளிவந்துள்ளது. முதல் கட்ட லோக்சபா தேர்தல் வரும் 11ஆம் தேதி துவங்க உள்ளது. தேர்தல் திருவிழா துவங்க 3 நாட்களே உள்ள நிலையில் மக்களின் மனநிலை என்ன என்பது பற்றி டைம்ஸ் நவ் சேனல் தனது கருத்து கணிப்பை இன்று வெளியிட்டுள்ளது. மொத்தம் 960 இடங்களில் 14,301 வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளதாக டைம்ஸ் நவ் தெரிவித்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 33 தொகுதிகளை வெல்லும். 6 தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும். புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியை பாஜக அதிமுக கூட்டணி வெல்லும். அமமுக போன்ற வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் NR காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. வாக்கு சதவீத அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 53.12% பெறுமாம். அதிமுக பாஜக கூட்டணி 39.61% வாக்குகளை பெற வாய்ப்புள்ளதாக இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக கூட்டணியினரின் உற்சாகத்தை குறைக்கும் வகையில் அமைந்துள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 50 தொகுதிகளை பாஜக கூட்டணி வெல்லுமாம். பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணிக்கு 27 தொகுதிகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு 3 தொகுதிகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்கிறது இந்த கருத்து கணிப்பு. ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணிக்கு 279 தொகுதிகள் கிடைக்கும். காங்கிரஸ் கூட்டணிக்கு 149 தொகுதிகளும் பிறருக்கு 115 தொகுதிகளும் கிடைக்கும். இவ்வாறு இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மொத்த லோக்சபா தொகுதி எண்ணிக்கை 543 ஆகும். இதில் குறைந்தபட்சம் 272 தொகுதிகளையாவது வெல்லும் கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பாஜக கூட்டணி அறுதி பெரும்பான்மையை பிடித்து ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறது டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு. மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையவே கருத்து கணிப்பு வெளியாகிட்டு இருந்தது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு 20லேருந்து 25 தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் அதிமுகவுக்கு 15லேருந்து 20 தொகுதிகள் கிடைக்கும். அமமுகவுக்கு 2 அல்லது 3 தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்புகள் வெளியே இருந்தது. ஆனால் தற்போது டைம்ஸ் நவ் வெளியிட்ட கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக அதுலேயும் திமுகவுக்கு 33 தொகுதிகளும் அதிமுகவுக்கு 6 தொகுதிகளும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மேலும் இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கு எத்தனை தொகுதி கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து கணிப்புப்படி யாருக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.